ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 6வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கு வந்து பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் 10 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அப்படி 10 பேர் நாமினேட் ஆகிருந்தாலே ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,57,631 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.14% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகாத போதே இவ்வளோ ஓட்டிங்ஸ் வருது அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்து அதில் கரெக்டான பாயிண்ட்லாம் பேசினாங்க அப்படின்னா இன்னும் கூட அதிகமான வாக்குகள் வரலாம். 2வது பொசிஷனில் சாண்ட்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,51,098 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.51% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். இப்போது திவ்யா அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வித்தியாசம் வந்து இருக்குது. பட் சாண்ட்ரா அவர்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து கீழே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க திவ்யாவோட கம்பேரிட்டிவ்லி கடைசி ஒரு நாள். ஓகேங்களா? அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,40,095 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.45% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக விக்ரமை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவர் இப்போ ஆக்ஷன் மோடில் வந்திருக்காரு. அந்த ஆக்ஷன் மோடை கண்டினியூ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். பட் சரியான இடத்துல சரியான விஷயங்களை பயன்படுத்தணும். கொஞ்சம் தவறான விஷயங்கள் பயன்படுத்தினார் அப்படின்னா இந்த growth எல்லாம் அப்படியே உடஞ்சிரும். 4வது பொசிஷனில் விஜே பார்வதி வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,33,933 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.86% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்திலேருந்து 3வது பொசிஷன்லேயே இருந்த விஜே பார்வதி அவர்கள் விக்ரமுடைய எழுச்சிக்கு அப்புறம் விஜே பார்வதியை கீழே அனுப்பிச்சி விட்டு விக்ரமை மேலே அனுப்பிச்சி விட்டாங்க மக்கள். ஸோ அதன் காரணமாக 4th பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தா 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 77,197 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.41% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், அந்த பிரச்சனையின் காரணமாக, அதுவும் குறிப்பாக நேற்றுக்கு நடந்த பிரச்சனை, பார்வதி அவர்கள் ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் காரணமாக அப்படியே growth வேறு லெவலில் வந்து இருந்திருக்கு. நைட்டோட நைட்டு அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 77,117 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.4% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவாகர் அவர்கள். திவாகரை நினச்சா தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்த ஒரு ஆள், எந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருந்த ஒரு ஆள், இப்போது அரோராவெல்லாம் அவங்கள கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. இவங்களை தொடர்ந்து 7வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 76,751 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.37% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பொறுத்த வரலையும் பெரிய பர்ஃபார்மர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்கள எல்லாருமே குறை சொல்லும்போது நேற்றுக்கு சரியான கோவம் வந்துச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னாவே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியானா அவர்கள் 8வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 76,669 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.36% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு நல்ல பிளேயர் தான். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க. குறிப்பாக எல்லாத்துக்கும் சும்மா குறை சொல்கிறது, வினோத்தையே டார்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஓட்டிங்ஸில் ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க.
அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 75,758 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.27% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஆக்சுவலாக சுபிக்ஷாவுக்கு வந்து முந்திரி கொட்டை அப்படின்னு என்ன பேர் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் முன்னாடி போயிட்டு அதை பற்றி கன்ஃபஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. பட் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடிய போகுது. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 75,236 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.22% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லா பேசுகிறாங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு அந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை குரூப் விஷயத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே போயிட்டே வந்துருந்துட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்தி இருந்திருக்கணும். ஆனால் அது அவங்க சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்தெல்லாம் கூட வச்சாங்க, முன்மொழிச்சாங்க. ஆனாலும் வந்து அது பெருசாக ரீச் ஆகலை. ஓகே, ஒரே ஒரு ப்ரோமோவில் ஒரே ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போனாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடிக்கு ஒன்றுமே வந்து நடக்கலை. திவ்யாவை பற்றி நம்ம சொல்லியே தீரணும். ஃபஸ்ட் இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திவ்யாவை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட் இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தாலையும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே திவ்யா கிட்ட கிடையவே கிடையாது. சில இடங்களில் பேசுகிறாங்க, சில இடங்களில் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, சில இடங்களில் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துட முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் லாஸ்ட் வீக்லேயும் அவங்க ஒன்றும் பெருசாக வந்து பண்ணல. ஓகேங்களா, நிறைய அடி தான் வாங்கினாங்க, நிறைய கற்று தான் கற்றுனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஆப்வியஸாக இவங்களுக்கு ஃபஸ்ட் பொசிஷன் வருது அப்படின்றது வந்து தெரியல. பட் இதுக்காக நான் வந்து அவங்கள வந்து குறை சொல்லவெல்லாம் இல்லை. மக்கள் வந்து அவங்கள விரும்புகிறாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே. பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கள நோக்கி வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி அவங்க ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் மக்கள் வந்து இவங்க இப்படிப்பட்ட ஆளா அப்படின்றத வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் இவங்களா போய் ஒரு வாண்டடாக ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு தரமான அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து விழுந்தது. இப்போ என்னென்னா திவ்யா எல்லாம் கத்தும்போது எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எல்லோரும் கத்தும்போது திவ்யாவும் கத்திருந்தாங்க அப்படின்னா திவ்யா வந்து தனியாக தெரிஞ்சிருப்பாங்க. அந்த கத்தல்லே வந்து தனியாக தெரிஞ்சிருப்பாங்க. பட் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பிரச்சனையே ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்து அமைதியாகிட்டாங்க. அந்த நேரத்தில் திவ்யா கத்திக்கிட்டே இருந்தது தான் திவ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மைனஸாக மாறிடுச்சு. இல்லை அப்படின்னா திவ்யாவுக்கு இன்னும் கூட அதிகப்படியான வாக்குகள் வந்து வந்திருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். என்ன சொல்லணுன்னா டிசிப்ளின், டெக்கோரம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் கடைசியாக போய் அவங்கள மாதிரியே இவங்க வந்து மாறிட்டாங்க. ஓகேவா? ஏன் மாறிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க கத்துறதை விட இவ கத்துறது அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. புரியுதுங்களா? ஸோ அதுவே அவங்க கத்த ஆரம்பித்து அவங்க அதே கோரில் வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் இருந்து திவ்யா அப்படி கத்திருந்தாங்கன்னா திவ்யா வந்து இன்னாரும் ஹீரோவாக இருப்பாங்க அந்த வீட்டுக்கே. இன்னாரும் அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கும். ஓகேவா? இப்போயும் நம்பர் 1 இருக்காங்க. அதுக்காக நம்ம டைட்டிலை தூக்கி கொடுத்துட முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் வந்து தேவை. ஓகேங்களா? டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு தவிர்த்து வேறு ஒன்றுமே பண்ண கிடையாது. ஸோ அது மட்டும்தான் இவங்களை வந்து காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் மறுபடியும் ஓட் போட்டிங்க அப்படின்னா என்னாலேயே தாங்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே உயிரை கொடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்களாம் வந்து இருந்துகிட்ருக்கான். நம்ம சபரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா? நைட்டு பாவம் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று புதுசாக நான் கண்டுபிடிக்கிறேன், வேறு லெவலில் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இது பண்ணுறவங்களுக்கு போடுங்க. அதுக்கடுத்து அரோராக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். நேற்றுக்கு வந்து இந்த ஆபாச சிம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து நடைபெற்றது இல்லையா, விவாதமாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு பயங்கரமான சப்போர்ட் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஆல்ரெடி முன்னாள் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ஓட்டிங்ஸ் வந்து நேற்று நைட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டுப்பாங்க, தர்ஸ்டேவே டிசைட் பண்ணிவிடுவாங்க யார் எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ எவிக்ஷன் பற்றி நம்ம பேசுவோமா? ரம்யா, சுபிக்ஷா, வியானா, கனி, திவாகர், அரோரா, இத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அதில் வியானா அவர்கள் போக மாட்டாங்க. ஓகே, 1. 2வது திவாகரை அனுப்ப மாட்டாங்க. 2.
கனியும் அனுப்ப மாட்டாங்க. 3 பேர் தூக்கிடுங்க. அடுத்ததா அரோராவா, சுபிக்ஷாவா இல்ல ரம்யாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்யாவை தூக்கி வெளிய அனுப்புவாங்க. சுபிக்ஷாவை உள்ள வைக்க போறாங்க. அரோரா அவர்களையும் உள்ள வைக்க போறாங்க. ஏன்னா அரோராவுக்கும் பார்வதிக்கும் கிளாஷஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்கள உள்ளர வச்சுட்டு, இவங்க 2 பேர்ல யாராவது தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில அதிகப்படியான வாய்ப்பு வந்து ரம்யாவுக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க. இப்ப ரம்யாவை தூக்கலாமா? இல்ல சுபிக்ஷாவை தூக்குனா கரெக்ட்டா இருக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.